கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்கிற இது இல்லை. இங்கே சமுத்திரம் பக்கத்துலேயே இருக்குது, சமுத்திர தீரம். இந்த இடங்கள்லாம் காமிச்சார், அவர் அழிச்சுன்னு போய் காமிச்சார். ஆனால் எதனால் இந்த மாதிரி உத்தேசம்லாம் வந்ததுன்னு கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஏற்பதுக்கப்புறம் கோசாலை இங்கே காமிச்சார், ரொம்ப அழகான கோசாலை. அதை சௌரியமாக பார்த்துக்கிறாரு. பிரதட்சணம் வரும்படியாக இருக்குது. சென்னைக்கு பக்கத்துலேயும் இருக்குது, காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, க்ஷேத்திரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, நகரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. நம்ம தேசத்தில் படித்தவா இருக்கணும்னு நம்ம விரும்புறதுங்கிறது ஒன்றும். அந்த ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வரூபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி. இந்தியா வளர்ந்துருக்கு, இன்னும் நிறையவே வளரணும். அதுக்கான தேவை இருக்குது. அப்படி வளரும்போது அதுக்கான நம்பிக்கையை கொடுக்குற இடங்களும் வேணும். வேணுங்கிற ஆகாராதியாக இருக்கட்டும், சிகிச்சையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இங்கேயே வசதி பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே மற்ற சௌகரியங்களும் இருக்குது. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதான்வகம். தேவே தேஹேச்ச தேசேச்ச பக்தி ஆரோக்கிய சுகப்பிரதம் புத பாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அவர் சுரேஷ் அவர் இங்கே காஞ்சிபுரத்தில் வேத பாடசாலை இன்னும் பல கைங்கரியங்களை பண்ணிட்டு வரார். இங்கே சென்னைக்கு இந்த அபிப்பிராயங்கள்லாம் சேவை பண்ணணும், எல்லாரையும் நல்ல விதமாக கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இடங்கள்லாம் காமிச்சார், அவர் அழிச்சுன்னு போய் காமிச்சார். ஆனால் எதனால் இந்த மாதிரி உத்தேசம்லாம் வந்ததுன்னு கேட்டுட்டு இருந்தோம். மாதிரி முக்கியமாக இந்த வயசானவாளுக்கு ஒரு திருப்தியாகவும் நம்பிக்கையாகவும் பக்தி பூர்வமாகவும் அவருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரே இடத்துலையே இந்த மாதிரி அவளுக்கு பசுமையோடையும் சரி, அவளுக்கு வேணுங்கிற ஆகாராதியாக இருக்கட்டும், சிகிச்சையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இங்கேயே வசதி பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே மற்ற சௌகரியங்களும் இருக்குது. இந்த பரியாவரணம் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாலே, அது மாதிரி இந்த சூழ்நிலையில் கோசாலை, மரம், செடி, கொடி. தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த வாழ்க்கை தஞ்சாவூர் ஜில்லா மறுபடியுங்கிறது கொஞ்சம் தூரம் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இந்த செடி, கொடி, மாடு, கச்சேரி இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் சரி, கோயம்புத்தூர் வரைக்கும் போகணுங்கிற இது இல்லை. இங்கேயே பண்ணுறதுக்கு சௌகரியங்களை பண்ணி கொடுத்து இங்கேயே சமுத்திரம் பக்கத்திலேயே இருக்குது, சமுத்திர தீரம். இந்த சமுத்திர தீரத்தில் ஜபங்கள், பாராயணங்கள்லாம் பண்ணால் விசேஷம்னு சொல்லியிருக்கு. நதி தீரே சதகுணம், சமுத்திர தீரே கோட்டி சியாத், சித்திஸ்தானேஷு அனந்தம் சியாத் அப்படிங்கிற மகாபரிவாதிஷ்டானம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் ஜபங்கள், பாராயணங்கள்லாம் பண்ண அதனுடைய பலன் அனந்தம் அப்படிங்கிறது. அது மகாத்மாக்கள் பெரியவா மாதிரி தபஸ் பண்ண அந்த ஸ்தானங்களில் இருக்கிறது. இன்னைக்கும் சைத்தன்யம் இருக்கிற இடங்கள். அந்த மாதிரி இடத்துல அனந்தமான புண்ணியம்னு சொல்ற. ஆத்தங்கரையில் 100 மடங்கு புண்ணியம்னு சொல்ற. சமுத்திர தீரே கோட்டி சியாத் அப்படிங்கிற. அதனால ஒரு இது ஓல்டு
ஒரு விசிராந்தி மாத்திரம் இல்லாமல் அதோடு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ உத்தியோகம் பார்த்துட்டு இருந்த பொழுதோ வியாபாரம் பார்த்துட்டு இருந்த பொழுதோ இதுக்கு நேரமோ சுத்தமான இடங்களோ சுத்தமான காத்தோ இது மாதிரியோ அவளுக்கு கிடைக்காததை இங்க பூர்த்தி பண்ற மாதிரி அங்க வெளிநாட்டுல எங்கெங்கயோ இருக்கா குழந்தைகள் பையனோ மாப்பிள்ளையோ எங்கேயோ இருக்காருனாலும் இங்கேயே வேலை பத்திரமா பார்த்துக்கிறவா சௌரியமா பார்த்துக்கிறவா அவ நினைக்கிற மாதிரி இங்கேயே ஒரு கோவில்லாம் கட்டி பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிஜ ஜபேன் நாமத்ரயன் நித்தியம் மகாரோக நிவாரணம் முத்துக்குமார சுவாமி நிறைய பேருக்கு குலதெய்வம் அதே மாதிரி பெருமாள் பிள்ளையார் வாழலாம் சன்னதி கட்டி புதுசாக ஆஞ்சநேய சுவாமிக்கு கோவில் கட்டுறதா அந்த பிளான் எல்லாம் காமிச்சா அதோடு சில பொம்மைகள்லாம் போட போறோம்னு சொன்னா காமாட்சி கோவிலில் இந்த மாதிரி ராமாயண சிற்பங்கள்லாம் இருக்கு. வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கு. அதில் ராமாயண சிற்பங்கள் எப்படி வைகுண்டத்தில் பெருமாள்கிட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள் ராமராக அவதாரம் பண்ணி ராமாவதார பிரயோஜனம் உத்தேசம் என்னவோ அதை என்ன பட்டாபிஷேகம் பரியந்தமான விஷயங்களில் சிற்பமாக அந்த காலத்திலேயே செதுக்கியிருக்கா. கௌசல்யா சுமித்ரா கைகேயி அவா சிற்பங்கள் அவெல்லாம் உண்டாயிருக்கிற மாதிரி அந்த சிற்பங்கள், அதுக்கப்புறமா குழந்தைகளோட 4 குழந்தைகளோட இருக்கிற மாதிரி சிற்பங்கள் எல்லாமே அழகாக அந்த காலத்தில் இந்த தசரத ராஜாவுக்கும் காமாட்சி அம்பாள் அந்த உபாசனைக்கும் லலிதோபாக்கியானத்தில் சொல்லியிருக்கு. அதனால அந்த விவரங்கள் எல்லாத்தையும் அந்த வசந்த மண்டபத்தில் செதுக்கியிருக்கா. அதையும் போய் பாருங்க எப்படி சௌரியமோ இதெல்லாம் அந்த சிற்பங்களையும் பார்த்து இங்கே உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம தேசத்தில் படித்தவா இருக்கணும்னு நம்ம விரும்புறதுங்கிறது ஒன்றும், லேஸ்டவா படித்தவா இருக்க முடியறது இருக்கா இல்லை ஒன்றும். அவருடைய பேரண்ட்ஸாவது இந்த மாதிரி சௌரியமாக ஒரு இடத்துல ஒரு திருப்தியாக அவளுடைய வானப்பிரஸ்தம்னு சொன்னாலே பிரம்மச்சாரி கிரகஸ்தர் வானப்பிரஸ்தர் சந்நியாசம் அப்படிங்கிறதுல இந்த வானப்பிரஸ்தம்ங்கிற ஒரு விஷயத்தை நல்ல விதமாக இங்கே நடத்துறதுக்கு வேணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்முடைய தர்மத்தில் என்ன வாழ்க்கையினுடைய பிரயோஜனம்னு சொல்லியிருக்கோ அந்த ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வரூபவா பிரம்மாத்மனா சம்ஸ்திதி அப்படிங்கிற இந்த ஒரு நல்ல பகவத் சிந்தனத்துக்கும் சத்சங்கத்துக்கும் நம்முடைய சம்ஸ்கிருதி சதாச்சாரம் சபியதா இந்த கல்ச்சருக்கும் அந்த மாதிரி இதில் இந்தியா வளர்ந்துருக்கு. இன்னும் நிறையவே வளரணும். அதுக்கான தேவை இருக்குது. அப்படி வளரும்போது அதுக்கான நம்பிக்கையை கொடுக்குற இடங்களும் வேணும். நம்முடைய கலாச்சாரத்தையும் நாம் இழந்து விடக்கூடாது. நம்ம குடும்பத்தினுடைய அந்த ஒரு விசேஷமான ஒரு முறை என்ன இருக்கோ பாரதிய கலாச்சாரம் அதையும் நாம் காப்பாற்றுறோம். இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி அதையெல்லாம் சிந்தனம் பண்ணக்கூடியவ சிந்திக்கக்கூடியவ சென்னைக்கு பக்கத்திலேயும் இருக்குது, காஞ்சிபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, க்ஷேத்திரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது, நகரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி ஏற்பாடுக்கு அப்புறம் கோசாலை இங்கே காமிச்சார். ரொம்ப அழகான கோசாலை. அதை சௌரியமாக பார்த்துக்கிறாத பிரதட்சணம் வரும்படியாக இருக்குது. ஏன்னா முதல்ல இருக்கிற 10 மாடுக்கு மாத்திரம்தான் இல்லாமல் எல்லா பசு மாடையும் பார்க்கக்கூடிய சௌரியம் அந்த பிரதட்சணம் கோ பிரதட்சணம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம சொல்லி ஆந்திராவில் ஒருத்தர் பெரியவா விக்கிரகம்லாம் வச்சிருக்கார் கோசாலையில். அவள் பெரியவா பிரதட்சணம்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த கண்ணு போடும் பொழுது அந்த சமயத்தில் அந்த 2 முகம், அந்த கண்ணுக்குட்டியோட முகம் அந்த பசுமாட்டோடைய முகம் அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பிரதர்ஷனம் பண்ணுவா. அந்த கண்ணு போடுறதுன்னு சொன்னால் இவ யாராவது போய் பாலு ஸ்ரீகண்டன் யாராவது பெரியவாரோட கைங்கரியத்தில் இருந்தவா யாராவது போய் சொல்லுவா, முன்னாடியே உட்காந்து விடுவா.
அவா தரிசனத்துக்காக நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்கிறது ஒன்றும், பெரியவா வந்து கோ பூஜை பண்ணணுங்கிறதுக்காக அவா வந்து உட்கார்ந்துட்டு அந்த பசுமாட்டுக்கு ஒன்றுமே சிரமம் இல்லாத மாதிரி சத்தம் போடாமல் அப்படி வந்து பிரதர்ஷனம் பண்ணி அப்போ ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணிடலாம் மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த சாகண்டிங்கிறவர் அங்கே காக்கிநாடாவில் அந்த மாதிரி எல்லாம் ஒன்று பண்ணி வச்சுருக்கார். இங்கேயும் இங்கே பெரியவா பூஜை பண்ணுற மாதிரி அந்த படமும் பார்த்து எங்கே நல்லா இருக்கு. அது மூலமாக தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படின்னு இந்த கைங்கரியம் நிறைய வளரணும்னு அம்பாளை பெரியவாளையும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். உள்ளவங்க அங்க போய் அவங்களோட பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு வர்றது கஷ்டம். இதே மாதிரி அங்க வேலை செய்யற 200 பேரும் அவங்க போய் பார்த்துட்டு வர்றதுங்கிறதுலாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆகையினால இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரே இடத்துக்கு அவரை அழைப்பு விடுத்து அவரை வந்து அவர் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, நாங்க வந்து எங்க இந்த மடத்துக்கோ இல்ல திருப்பதிக்கோ அவர் எங்க இருக்கா கேம்ப் இருக்காரோ அங்க போயிருந்தா கூட எங்களால இவ்வளவு அருகாமையில் அவரை பார்த்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட பிரசாதம் வாங்கி பழம் வாங்கி இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. இது ஒரு சிறப்பான ஏற்பாடா இருக்குது. இது ஒரு எங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்குது எல்லாரும். கம்யூனிட்டி சார் அதர் ரிலீஜியன்ஸ் ஆல்சோ இருந்திருப்பாங்க. ஆமாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 200 பேர் அங்க ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தாங்க. அது அவங்களும் வந்து பல பேக்ரவுண்ட்ல இருந்து உள்ளவங்க தான். அவங்க எல்லாரும் ஒருத்தர் கூட எந்த ஒரு இனிபிஷனும் இல்லாமல் அவங்க வந்து இது மாதிரி ஒரு குரு, அது குரு யாராக இருந்தா என்னங்க, அது ஒரு பாதிரியாரா இருந்தாலும் சரி, ஒரு இமாமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆச்சாரியாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து அருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த விதத்துல அவங்க எல்லாருமே வந்தாங்க. இன்ஃபேக்ட் சில போட்டோஸ் காமிக்கிறேன். அதுல இருக்கிறவங்க கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பேர், கிறிஸ்துவ பெண்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு இதுவா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வீட்டுல உள்ள ஒரு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து ஒரு கிறிஸ்துவ பெண் தான். அவங்கள அழைச்சிட்டு போயிருந்தோம். அவங்க வந்து அடுத்த நாள் எனக்கு சொன்னது என்னன்னா, இது வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறந்த நாள். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சிறப்பா இருக்கணும். நீங்க இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னாங்க. அதனால இங்க வந்து இது இது வந்து ரிலிஜனை கடந்து உள்ள அருள் வாங்குற ஒரு விஷயமா தான் பார்க்கணுமே வழிய இது வந்து இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் அப்படிங்கிற விஷயம் இல்லை. எவ்வளவு டைம் இருந்தார் சார்? 3.5 மணி நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் இது வந்து கண்டினியூ பண்ணிருந்தா அந்த மாதிரி வருஷம் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஆச்சாரியா வர்றதுக்கு முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடி 4-5 ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சிவா விஷ்ணு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கே வந்து ஓம்காரானந்த சுவாமிகள் தான் வந்து அவர் கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தாரு. சகடபுரம் சுவாமிகள் வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்திருக்காரு, மன்னார்குடி ஜீயர் வந்திருக்காரு. இந்த மாதிரி பல பல வாழ்க்கையில பல இதை ஃபாலோ பண்ற ஆச்சாரியர்களை அங்க அழிச்சிட்டு வந்துருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கள தேடி இவ்வளவு பெரிய ஆச்சாரியர்கள் வராங்கிறது அவங்களுக்கு இதுதான் முதல் முறை. முதல் முறை தானே வரும் இல்லைங்க. இவர் வந்தது இதுதான் முதல் முறை. பட் இதுக்கு முன்னாடி இந்த நான் சொன்ன ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து கடந்த 3-4 இன்ஃபேக்ட் அந்த கும்பாபிஷேகங்கிறது கோயில் தான் முதல்ல கட்டினோம். கோயிலுக்கு அப்புறம் தான் முதல் ரெசிடென்ட்டே வந்தாங்க. அந்த கோயில் அந்த கட்டும் பொழுது அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது வந்து பண்ணது வந்து ஓம்காரானந்த சுவாமி தான். இப்ப வந்துங்க இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு கட்டியிருக்கோங்க. இந்த வில்லாஸும் இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப 400 பேர் தங்கி இருக்காங்க.
இன்னும் நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், கட்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 300 வீடுகள் கட்டுறதுக்கான வாய்ப்பு. ஆக இந்த கம்யூனிட்டி ஃபுல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சுமார் ஒரு 800 சீனியர்ஸ் அதுல இருப்பாங்க. வேற என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. இதுல ஒரு கிட்டத்தட்ட 40,000 சதுர அடி அளவுல ஒரு கிளப் ஹவுஸ் வச்சிருக்கோம். அதுல ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஒரு 5 ஸ்டார் கிச்சன் சொல்லலாம். அது மாதிரி அவங்களுக்கு ISO 22,000 தரம் உள்ள ஒரு கிச்சன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல தான் அவங்களுக்கு உணவு தயாரிச்சிருக்கிறோம். அங்க ஒரே டயத்துல கிட்டத்தட்ட 200 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஏசி டைனிங் ஹால் இருக்கு. இதை தவிர அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அவங்களுக்கு அவுட்டோர் ஜிம் இருக்கு, இன்டோர் ஜிம் இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்க அவங்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு கேரம், செஸ் இது மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு லைப்ரரி இருக்கு. அண்ட் தென் பூல் டேபிள் இருக்கு. அவங்க பில்லியர்ட்ஸ் விளையாடுறதுக்கான பூல் டேபிள் இருக்கு. பிசியோதெரப்பி ஃபெசிலிட்டி இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் அந்த டெய்லி இருக்காங்க. யாருக்கெல்லாம் பிசியோதெரப்பி வேணுமோ அது இருக்கிறாங்க. இதை தவிர இதை இங்க அவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலோட நாங்கள் ஒரு டயர் அங்க செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் மண்டே டு சாட்டர்டே டாக்டர் நார்மல் ஷிஃப்ட்ல போறாரு. ஆனா இந்த பேராமெடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நர்ஸ் ரவுண்ட் த கிளாக் 3 ஷிஃப்ட் பேசிஸ்ல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸும் 24/7 அங்கேயே இருக்கு. எனி மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள அவங்கள இந்த மெயின் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு எங்களால் அழைச்சிட்டு போகும். இதுல ஜென்ரலா சொல்லுவாங்க, உயிரை காப்பாற்றணும் அப்படின்னாக்க அந்த கோல்டன் ஹவர் சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவர்ங்கிறது 1 ஹவர் சொல்லுவாங்க. அதுல 25 நிமிஷத்துக்குள்ள எங்களால் அந்த ஒரு சிறப்பான ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியும். இது 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 அவங்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இதை தவிர நாங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்க, எல்லாரும் வயசானவங்க, எல்லாரும் ஒரு ஒரு காலத்துல நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒருத்தர் தவறி போயிடுறாரு அப்படின்னாக்க, அதுக்கான உள்ள எல்லா காரியங்களையும் இந்த கம்பெனியை எடுத்து செஞ்சு கொடுக்குறது. இது ஒரு பெரிய ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஆனா ஒய்ஃப் மாத்திரம் இருக்காங்க. அந்த டயத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் அவங்களோட முறைப்படி அவங்க எதை பின்பற்றாங்களோ அது பிரகாரம் எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அஸ்தி கொண்டு போய் கிடைக்கிற அளவுக்கு நாங்க எல்லா ஏற்பாடும். இது ஒரு பெரிய விஷயமா அங்க இருக்கிறவங்களுக்கு பண்றாங்க. இந்த செக்மெண்ட் எவர் க்ரோயிங் செக்மெண்ட்ஸ் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி அவர் காஞ்சி பெரியவர் சொன்னார், இங்க மாத்திரம் இல்லாம இதே மாதிரி நீங்க இதுல காஞ்சிபுரத்துல பண்ணலாம். ஏன்னா அங்க புது ஏர்போர்ட் வருது. அதுக்கு பக்கத்துல காஞ்சிபுரம்ங்கிறது கோயில் நகரம். அந்த கோயில்கள் அவ்வளவு நல்லா அங்க பண்ணலாம். அதே மாதிரி கும்பகோணத்துல பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேசும்போது சொன்னார். நாங்களும் அதை இந்த இது செஞ்சிட்டோம். இதுல என்ன அப்படின்னாங்க, ஒரு கட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த பில்டிங் கட்டிடலாம், பில்டிங்கை அவங்களுக்கும் பொசஷன் கொடுத்துலாம் அவங்களும் வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்கள கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் பார்த்து 400 பேருக்கு டெய்லி இது ஒரு கல்யாணம் மாதிரிங்க. 400 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட், 400 பேருக்கு லஞ்சு, 400 பேருக்கு டின்னரு, காத்தால 5:30 மணிக்கு காஃபி, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் சுகாதார முறையில கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த பர்டிகுலர் சர்வீஸ் செய்யறோம் பாருங்க, அது நாங்க ஒரு லாப நோக்கோட செய்யறோம். நாங்க பில்டிங் கட்டுறோம், பில்டிங் விற்கிறோம், அது எங்களுடைய தொழில். அதுல உள்ளது எங்களுடைய பிசினஸா அதை அணுகிறோம். ஆனா இந்த சர்வீஸ் அதுக்கப்புறம் கொடுக்குறோம் பாருங்க, இதை நாங்க அவர் சொன்ன மாதிரி இது மாதிரி வயசானவங்களுக்கு இது மாதிரி சேவை செய்யறதுங்கிறது ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னார். அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான்